அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைன் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 1 முதல் உலகப்போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். அதில் தலைப்பு 1.3 முதல் உலகப்போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும். அதில் ஃபஸ்ட்டு காரணங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிரணி சேர்க்கைகளும். ஃபஸ்ட் பாயிண்ட், ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிரணி சேர்க்கைகளும். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1.1, 1900 ஐரோப்பிய வல்லரசுகளில் 5 அரசுகள் 2 ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன. 1.1, 1900 ஐரோப்பிய வல்லரசுகளில் 5 அரசுகள் 2 ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன. 1.2, ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது. 1.2, ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது. 1.3, பிஸ்மார்க்கின் வழிகாட்டுதலில் அவை 1882 மூவர் உடன்படிக்கையை மேற்கொண்டன. இதன்படி ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் பரஸ்பரம் உதவிகள் செய்து கொள்ளும். 1.3, பிஸ்மார்க்கின் வழிகாட்டுதலில் அவை 1882 மூவர் உடன்படிக்கையை மேற்கொண்டன. இதன்படி ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் பரஸ்பரம் உதவிகள் செய்து கொள்ளும். அடுத்து 1.4 பாயிண்ட், மற்றுமொரு முகாமில் பிரான்சும் ரஷ்யாவும் அங்கம் வகித்தன. 1.4 பாயிண்ட், மற்றொரு முகாமில் பிரான்சும் ரஷ்யாவும் அங்கம் வகித்தன. 1.5 பாயிண்ட், 1894 மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி இவ்விரு நாடுகளில் ஏதாவது ஒன்று ஜெர்மனியால் தாக்கப்படும் பட்சத்தில் பரஸ்பரம் துணை நிற்கும் என உறுதி செய்யப்பட்டது. 1.5, 1894 மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி இவ்விரு நாடுகளில் ஏதாவது ஒன்று ஜெர்மனியால் தாக்கப்படும் பட்சத்தில் பரஸ்பரம் துணை நிற்கும் என உறுதி செய்யப்பட்டது. 1.6 பாயிண்ட், இப்படியாக இங்கிலாந்து தனிமைப்படுத்தப்பட்டது. 1.6 பாயிண்ட், இப்படியாக இங்கிலாந்து தனிமைப்படுத்தப்பட்டது. அடுத்து 1.7 பாயிண்ட், தன்னுடைய தனித்திருத்தலிலிருந்து வெளிவரும் பொருட்டு இங்கிலாந்து இருமுறை ஜெர்மனியை அணுகி தோல்வி கண்டது. 1.7 பாயிண்ட், தன்னுடைய தனித்திருத்தலிலிருந்து வெளிவரும் பொருட்டு இங்கிலாந்து இருமுறை ஜெர்மனியை அணுகி தோல்வி கண்டது. 1.8 பாயிண்ட், ரஷ்யாவின் மீதான ஜப்பானின் பகைமை அதிகமான போது பிரான்ஸ் ரஷ்யாவின் நட்பு நாடாக இருந்ததால் ஜப்பான் இங்கிலாந்துடன் இணைய விரும்பியது. 1.8 பாயிண்ட், ரஷ்யாவின் மீதான ஜப்பானின் பகைமை அதிகமான போது பிரான்ஸ் ரஷ்யாவின் நட்பு நாடாக இருந்ததால் ஜப்பான் இங்கிலாந்துடன் இணைய விரும்பியது. 1.9 பாயிண்ட், ஆங்கிலோ ஜப்பான் உடன்படிக்கை பிரான்ஸை இங்கிலாந்தோடு உடன்படிக்கை செய்து கொள்ள தூண்டியது. 1.9 பாயிண்ட், ஆங்கிலோ ஜப்பான் உடன்படிக்கை பிரான்ஸை இங்கிலாந்தோடு உடன்படிக்கை செய்து கொள்ள தூண்டியது. 1.10 பாயிண்ட், அதன் மூலம் மொராக்கோ, எகிப்து ஆகிய காலனிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள விரும்பியது. 1.10 பாயிண்ட், அதன் மூலம் மொராக்கோ, எகிப்து ஆகிய காலனிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள விரும்பியது.
1.11வது பாயிண்ட். இதன் விளைவாக 1904இல் இரு நாடுகளுக்கிடையே நட்புறவு ஒப்பந்தம் ஏற்பட்டது. 1.11வது பாயிண்ட். இதன் விளைவாக 1904இல் இரு நாடுகளுக்கிடையே நட்புறவு ஒப்பந்தம் ஏற்பட்டது. 1.12வது பாயிண்ட். மொராக்கோவில் பிரான்ஸ் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படும் பட்சத்தில் எகிப்தை இங்கிலாந்து கைப்பற்றியதை அங்கீகரிக்க பிரான்ஸ் உடன்பட்டது. 1.12வது பாயிண்ட். மொராக்கோவில் பிரான்ஸ் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படும் பட்சத்தில் எகிப்தை இங்கிலாந்து கைப்பற்றியதை அங்கீகரிக்க பிரான்ஸ் உட்பட்டது. 1.13வது பாயிண்ட். இதனைத் தொடர்ந்து பாரசீகம் 1.13வது பாயிண்ட். இதனைத் தொடர்ந்து 1. பாரசீகம், 2. ஆப்கானிஸ்தான், 3. திபெத் தொடர்பாக ரஷ்யாவுடன் இங்கிலாந்து ஒப்பந்தம் மேற்கொண்டது. 1.13வது பாயிண்ட். இதனைத் தொடர்ந்து 1. பாரசீகம், 2. ஆப்கானிஸ்தான், 3. திபெத் தொடர்பாக ரஷ்யாவுடன் இங்கிலாந்து ஒப்பந்தம் மேற்கொண்டது. 1.14வது பாயிண்ட். இவ்வாறு இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய மூவரை கொண்ட மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது. 1.14வது பாயிண்ட். இவ்வாறு இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய மூவரை கொண்ட மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து 2வது பாயிண்ட். வன்முறை சார்ந்த தேசியம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 2வது பாயிண்ட். வன்முறை சார்ந்த தேசியம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் 2.1. தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது. 2.1. தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது. 2.2. ஒரு நாட்டின் மீதான பற்று மற்றொரு நாட்டை வெறுக்கும் தேவையை ஏற்படுத்தியது. 2.2. ஒரு நாட்டின் மீதான பற்று மற்றொரு நாட்டை வெறுக்கும் தேவையை ஏற்படுத்தியது. அடுத்து 2.3வது பாயிண்ட். இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதிதீவிர பற்று, ஜெர்மனியின் வெறிகொண்ட நாட்டுப்பற்று ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக போர்வடிப்பதற்கு தீர்மானமாக பங்காற்றியது. 2.3வது பாயிண்ட். இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதிதீவிர பற்று, ஜெர்மனியின் வெறிகொண்ட நாட்டுப்பற்று ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக போர்வடிப்பதற்கு தீர்மானமாக பங்கேற்றியது. அடுத்து 3வது பாயிண்ட். ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு. 3வது பாயிண்ட். ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3.1. ஜெர்மன் பேரரசரான 2ஆம் கெய்சர் வில்லியம் ஜெர்மனியே உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தார். 3.1. ஜெர்மன் பேரரசரான 2ஆம் கெய்சர் வில்லியம் ஜெர்மனியே உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தார். 3.2. ஜெர்மனியின் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது. 3.2. ஜெர்மனியின் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது. 3.3. 1805இல் ட்ரபால்கர் போரில் நெப்போலியனின் தோல்வியைத் தொடர்ந்து கடல் இங்கிலாந்தின் தனியுரிமை என கருதப்பட்டு வந்தது. 3.3. 1805இல் ட்ரபால்கர் போரில் நெப்போலியனின் தோல்வியைத் தொடர்ந்து கடல் இங்கிலாந்தின் தனியுரிமை என கருதப்பட்டு வந்தது. அடுத்து 3.4. இந்நிலையில் ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் விவேகத்தையும் விரைவாக கட்டப்படும் அதன் கப்பற்படை தளங்களையும் கண்ணுற்ற இங்கிலாந்து ஜெர்மன் கப்பற்படை தனக்கு எதிரானதே என முடிவு செய்தது. 3.4வது பாயிண்ட். இந்நிலையில் ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் விவேகத்தையும்
விரைவாக கட்டப்படும் அதன் கப்பற்படை தளங்களையும் கண்ணுற்ற இங்கிலாந்து ஜெர்மன் கப்பற்படை தனக்கு எதிரானதே என முடிவு செய்தது. 3.4 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்நிலையில் ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பு இயல்பு கொண்ட அரசியல் விவேகத்தையும் விரைவாக கட்டப்படும் அதன் கப்பற்படை தளங்களையும் கண்ணுற்ற இங்கிலாந்து ஜெர்மன் கப்பற்படை தனக்கு எதிரானதே என முடிவு செய்தது. அடுத்து 3.5வது பாயிண்ட். ஆகவே இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்க போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்தது. 3.5வது பாயிண்ட். ஆகவே இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்க போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்தது. அடுத்து 4வது பாயிண்ட். பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 4வது பாயிண்ட். பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4.1. பிரான்ஸும் ஜெர்மனியும் பழைய பகைவர்கள் ஆவர். 4.1. பிரான்ஸும் ஜெர்மனியும் பழைய பகைவர்களாகவர். 4.2. 1871 ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்ட பிரான்ஸ் அல்சேஸ் லொரைன் பகுதிகளை ஜெர்மனியிடம் இழக்க நேரிட்டது குறித்த கசப்பான நினைவுகளை பிரெஞ்சு மக்கள் ஜெர்மனியின் மீது கொண்டிருந்தனர். 4.2வது பாயிண்ட். 1871 ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்ட பிரான்ஸ் அல்சேஸ் லொரைன் பகுதிகளை ஜெர்மனியிடம் இழக்க நேரிட்டது குறித்த கசப்பான நினைவுகளை பிரெஞ்சு மக்கள் ஜெர்மனியின் மீது கொண்டிருந்தனர். 4.2வது பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 1871 ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்ட பிரான்ஸ் அல்சேஸ் லொரைன் பகுதிகளை ஜெர்மனியிடம் இழக்க நேரிட்டது குறித்த கசப்பான நினைவுகளை பிரெஞ்சு மக்கள் ஜெர்மனியின் மீது கொண்டிருந்தனர். 4.3வது பாயிண்ட். மொராக்கோ விவகாரத்தில் ஜெர்மனியின் தலையீடு இக்கசப்புணர்வை மேலும் அதிகரித்தது. 4.3வது பாயிண்ட். மொராக்கோ விவகாரத்தில் ஜெர்மனியின் தலையீடு இக்கசப்புணர்வை மேலும் அதிகரித்தது. 4.4வது பாயிண்ட். மொராக்கோவில் பிரான்சின் நலன்கள் சார்ந்து இங்கிலாந்து பிரான்ஸோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ஜெர்மனி எதிர்த்தது. 4.4வது பாயிண்ட். மொராக்கோவில் பிரான்சின் நலன்கள் சார்ந்து இங்கிலாந்து பிரான்ஸோடு மேற்கொண்ட ஒப்பந்தத்தை ஜெர்மனி எதிர்த்தது. 4.5வது பாயிண்ட். எனவே ஜெர்மன் பேரரசர் 2ஆம் கெய்சர் வில்லியம் மொராக்கோ சுல்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்ததோடு மொராக்கோவின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை கூட்டும்படி கோரினார். 4.5வது பாயிண்ட். எனவே ஜெர்மன் பேரரசர் 2ஆம் கெய்சர் வில்லியம் மொராக்கோ சுல்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்ததோடு மொராக்கோவின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை கூட்டும்படி கோரினார். 5வது பாயிண்ட். பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு. 5வது பாயிண்ட். பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5.1. 1908 துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்றது. 5.1. 1908 துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்றது. 5.2. இது ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பால்கன் பகுதிகளில் தாங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பினை வழங்கியது. 5.2. இது ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பால்கன் பகுதிகளில் தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பினை வழங்கியது. 5.3. இது தொடர்பாக ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் சந்தித்து பேசின. 5.3. இது தொடர்பாக ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் சந்தித்து பேசின. 5.4வது பாயிண்ட். அதன்படி பாஸ்னியா ஹெர்சகோவினா ஆகிய இரண்டையும் ஆஸ்திரியா இணைத்துக் கொள்வதென்றும் ரஷ்யா தனது போர்க்கப்பல்களை சுதந்திரமாக டார்டனெல்ஸ்
போஸ்போரஸ் துறைமுகங்கள் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதிக்குள் கொண்டு செல்லலாம் என்றும் ஒப்பந்தமாயிற்று. 5.4வது பாயிண்ட். அதன்படி பாஸ்னியா ஹெர்சகோவினா ஆகிய இரண்டையும் ஆஸ்திரியா இணைத்துக் கொள்வதென்றும், ரஷ்யா தனது போர்க்கப்பல்களை சுதந்திரமாக டார்டனெல்ஸ் போஸ்போரஸ் துறைமுகங்கள் வழியாக மத்திய தரைக்கடல் பகுதிக்குள் கொண்டு செல்லலாம் என்றும் ஒப்பந்தமாயிற்று. 5.5வது பாயிண்ட். இதனைத் தொடர்ந்து டாஸ்னியாவையும் ஹெர்சகோவினாவையும் தான் இணைத்து கொண்டதாக ஆஸ்திரியா அறிவித்தது. 5.5வது பாயிண்ட். இதனைத் தொடர்ந்து பாஸ்னியாவையும் ஹெர்சகோவினாவையும் தான் இணைத்து கொண்டதாக ஆஸ்திரியா அறிவித்தது. 5.6வது பாயிண்ட். ஆஸ்திரியாவின் இவ்வறிவிப்பு செர்பியாவில் தீவிரமான எதிர்ப்பை தூண்டியது. 5.6வது பாயிண்ட். ஆஸ்திரியாவின் இவ்வறிவிப்பு செர்பியாவில் தீவிரமான எதிர்ப்பை தூண்டியது. 5.7வது பாயிண்ட். இதன் தொடர்பில் ஜெர்மனி ஆஸ்திரியாவிற்கு உறுதியான ஆதரவை நல்கியது. 5.7வது பாயிண்ட். இதன் தொடர்பில் ஜெர்மனி ஆஸ்திரியாவிற்கு உறுதியான ஆதரவை நல்கியது. 5.8வது பாயிண்ட். மேலும் ஆஸ்திரியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக நான் களமிறங்குவேன் என அறிவிக்கும் அளவிற்கு ஜெர்மனி சென்றது. 5.8வது பாயிண்ட். மேலும் ஆஸ்திரியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக நான் களமிறங்குவேன் என அறிவிக்கும் அளவிற்கு ஜெர்மனி சென்றது. 5.8 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். மேலும் ஆஸ்திரியா செர்பியாவின் மீது படையெடுக்கும் போது அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக நான் களமிறங்குவேன் என அறிவிக்கும் அளவிற்கு ஜெர்மனி சென்றது. 5.9வது பாயிண்ட். ஆஸ்திரியாவிற்கும் செர்பியாவிற்குமான இப்பகை 1914 போர் வெடிக்க காரணமாயிற்று. 5.9வது பாயிண்ட். ஆஸ்திரியாவிற்கும் செர்பியாவிற்குமான இப்பகை 1914 போர் வெடிக்க காரணமாயிற்று. 6வது பாயிண்ட். பால்கன் போர்கள். 6வது பாயிண்ட். பால்கன் போர்கள். இதுலேயே நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6.1. 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் தென்மேற்கு ஐரோப்பாவில் துருக்கி வலிமை வாய்ந்த நாடாக திகழ்ந்தது. 6.1. 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் தென்மேற்கு ஐரோப்பாவில் துருக்கி வலிமை வாய்ந்த நாடாக திகழ்ந்தது. 6.2. அதன் பேரரசு பால்கனிலும் ஹங்கேரியின் குறுக்காக போலந்து வரையிலும் பரவியிருந்தது. 6.2வது பாயிண்ட். அதன் பேரரசு பால்கனிலும் ஹங்கேரியின் குறுக்காக போலந்து வரையிலும் பரவியிருந்தது. 6.3வது பாயிண்ட். துருக்கிய பேரரசு பால்கன் பகுதிகளில் பல துருக்கியர் அல்லாத மக்களையும் கொண்டிருந்தது. 6.3வது பாயிண்ட். துருக்கிய பேரரசு பால்கன் பகுதிகளில் பல துருக்கியர் அல்லாத மக்களையும் கொண்டிருந்தது. 6.4வது பாயிண்ட். பால்கன் பகுதியைச் சேர்ந்த துருக்கியரும் துருக்கியர் அல்லாத பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்களும் பயங்கரமான படுகொலைகளிலும் அட்டூழியங்களிலும் ஈடுபட்டனர். 6.4வது பாயிண்ட். பால்கன் பகுதியைச் சேர்ந்த துருக்கியரும் துருக்கியர் அல்லாத பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த மக்களும் பயங்கரமான படுகொலைகளிலும் அட்டூழியங்களிலும் ஈடுபட்டனர். 6.5வது பாயிண்ட். ஆர்மீனிய இனப்படுகொலைகள் இதற்கு ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டாகும். 6.5வது பாயிண்ட். ஆர்மீனிய இனப்படுகொலைகள் இதற்கு ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டாகும். 6.6வது பாயிண்ட். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் துருக்கிய பேரரசின் உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளை சாதகமாக கொண்டு கிரீஸும் அதனைத் தொடர்ந்து ஏனைய நாடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களை துருக்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து கொண்டன. 6.6வது பாயிண்ட். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் துருக்கிய பேரரசின் உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழலை சாதகமாக கொண்டு கிரீஸும் அதனைத் தொடர்ந்து ஏனைய நாடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தங்களை துருக்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து கொண்டன. 6.6வது பாயிண்ட். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில் துருக்கிய பேரரசின் உறுதியற்ற அரசியல் பொருளாதார சூழலை சாதகமாக கொண்டு கிரீஸும் அதனைத் தொடர்ந்து ஏனைய நாடுகளும்
ஒன்றன் பின் ஒன்றாக தங்களை துருக்கியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து கொண்டன. 6.7வது பாயிண்ட். மாசிடோனியா பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களை கொண்டிருந்தது. 6.7வது பாயிண்ட். மாசிடோனியா பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களை கொண்டிருந்தது. 6.8வது பாயிண்ட். எனவே மாசிடோனியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, பின்னர் மாண்டி நீக்ரோ ஆகிய நாடுகளிடையே போட்டிகள் நிலவின. 6.8வது பாயிண்ட். எனவே மாசிடோனியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, பின்னர் மாண்டி நீக்ரோ ஆகிய நாடுகளிடையே போட்டிகள் நிலவின. 6.8வது பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். எனவே மாசிடோனியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, பின்னர் மாண்டி நீக்ரோ ஆகிய நாடுகளிடையே போட்டிகள் நிலவின. 6.9வது பாயிண்ட். 1912ஆம் ஆண்டு மார்ச் திங்களில் அவை பால்கன் கழகம் எனும் அமைப்பை உருவாக்கின. 6.9வது பாயிண்ட். 1912ஆம் ஆண்டு மார்ச் திங்களில் அவை பால்கன் கழகம் எனும் அமைப்பை உருவாக்கின. 6.10வது பாயிண்ட். இக்கழகம் முதல் பால்கன் போரில் துருக்கிய பகுதிகளை தாக்கி தோற்கடித்தன. தொடர்ந்து கைப்பற்றிய பகுதிகளை பிரித்து கொள்வதில் பிரச்சனை எழுந்தது. 6.10வது பாயிண்ட். இக்கழகம் முதல் பால்கன் போரில் துருக்கிய படைகளை தாக்கி தோற்கடித்தன. தொடர்ந்து கைப்பற்றிய பகுதிகளை பிரித்து கொள்வதில் பிரச்சனை எழுந்தது. 6.11வது பாயிண்ட். 1913 மே திங்களில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. 6.11வது பாயிண்ட். 1913 மே திங்களில் கையெழுத்தான லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. 6.12வது பாயிண்ட். மாசிடோனியாவை ஏனைய பால்கன் நாடுகள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன. 6.12வது பாயிண்ட். மாசிடோனியாவை ஏனைய பால்கன் நாடுகள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன. 6.13வது பாயிண்ட். துருக்கி கான்ஸ்டாண்டிநோபிளை சுற்றியுள்ள பகுதிகளை மட்டும் கொண்ட அரசாக சுருக்கப்பட்டது. 6.13வது பாயிண்ட். துருக்கி கான்ஸ்டாண்டிநோபிளை சுற்றியுள்ள பகுதிகளை மட்டும் கொண்ட அரசாக சுருக்கப்பட்டது. 6.14வது பாயிண்ட். இருந்தபோதிலும் மாசிடோனியாவை பிரித்தளித்ததில் செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்கியது. 6.14வது பாயிண்ட். இருந்தபோதிலும் மாசிடோனியாவை பிரித்தளித்ததில் செர்பியாவையும் கிரீஸையும் பல்கேரியா தாக்கியது. 6.15வது பாயிண்ட். ஆனால் பல்கேரியா எளிதாக தோற்கடிக்கப்பட்டது. 6.15வது பாயிண்ட். ஆனால் பல்கேரியா எளிதாக தோற்கடிக்கப்பட்டது. 6.16வது பாயிண்ட். 1913 ஆகஸ்ட் திங்களில் கையெழுத்திடப்பட்ட புக்காரெஸ்ட் உடன்படிக்கையோடு இரண்டாம் பால்கன் போர் முடிவடைந்தது. 6.16வது பாயிண்ட். 1913 ஆகஸ்ட் திங்களில் கையெழுத்திடப்பட்ட புக்காரெஸ்ட் உடன்படிக்கையோடு இரண்டாம் பால்கன் போர் முடிவடைந்தது. அடுத்து 7வது பாயிண்ட். உடனடி காரணம். 7வது பாயிண்ட். உடனடி காரணம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7.1. பால்கனில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் உச்சக்கட்டம் பாஸ்னியாவிலுள்ள செராஜிவோ என்னுமிடத்தில் அரங்கேறியது. 7.1வது பாயிண்ட். பால்கனில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் உச்சக்கட்டம் பாஸ்னியாவிலுள்ள செராஜிவோ என்னுமிடத்தில் அரங்கேறியது. 7.2வது பாயிண்ட். 1914 ஜூன் 28ஆம் நாள் ஆஸ்திரிய பேரரசின் மகனும் வாரிசுமான பிரான்ஸ் பெர்டினாண்ட் பிரின்சப் என்ற பாஸ்னிய செர்பியனால் கொலை செய்யப்பட்டார். 7.2வது பாயிண்ட். 1914 ஜூன் 28ஆம் நாள் ஆஸ்திரிய பேரரசின் மகனும் வாரிசுமான பிரான்ஸ் பெர்டினாண்டு பிரின்சப் என்ற பாஸ்னிய செர்பியனால் கொலை செய்யப்பட்டார். 7.2 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 1914 ஜூன் 28ஆம் நாள் ஆஸ்திரிய பேரரசின் மகனும் வாரிசுமான பிரான்ஸ் பெர்டினாண்ட்
பிரின்சப் என்ற பாஸ்னிய செர்பியனால் கொலை செய்யப்பட்டார். 7.3வது பாயிண்ட். ஆஸ்திரியா இதனை செர்பியாவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக எண்ணியது. 7.3வது பாயிண்ட். ஆஸ்திரியா இதனை செர்பியாவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக எண்ணியது. 7.4வது பாயிண்ட். செர்பியாவிற்கு ஆதரவாக தலையிட ரஷ்ய படைகளை திரட்டுகிறது என்னும் வதந்தியால் ஜெர்மனி முதல் தாக்குதலை தானே தொடுப்பது என முடிவு செய்தது. 7.4வது பாயிண்ட். செர்பியாவிற்கு ஆதரவாக தலையிட ரஷ்ய படைகளை திரட்டுகிறது என்னும் வதந்தியால் ஜெர்மனி முதல் தாக்குதலை தானே தொடுப்பது என முடிவு செய்தது. 7.5வது பாயிண்ட். ஆகஸ்ட் திங்கள் முதல் நாள் ஜெர்மனி ரஷ்யாவிற்கு எதிராக போர் அறிவிப்பு செய்தது. 7.5வது பாயிண்ட். ஆகஸ்ட் திங்கள் முதல் நாள் ஜெர்மனி ரஷ்யாவிற்கு எதிராக போர் அறிவிப்பு செய்தது. 7.6வது பாயிண்ட். ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையே சச்சரவுகள் ஏதும் இல்லாவிட்டாலும் பிரான்சுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்கனவே கூட்டணி இருந்ததால் ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் எதிராக போர் செய்ய திட்டமிட்டது. 7.6வது பாயிண்ட். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையே சச்சரவுகள் ஏதும் இல்லாவிட்டாலும் பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்கனவே கூட்டணி இருந்ததால் ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கு எதிராக போர் செய்ய திட்டமிட்டது. 7.6 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இடையே சச்சரவுகள் ஏதும் இல்லாவிட்டாலும் பிரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்கனவே கூட்டணி இருந்ததால் ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கும் எதிராக போர் செய்ய திட்டமிட்டது. அடுத்து 7.7வது பாயிண்ட். மேலும் இச்சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் ஜெர்மனி விரும்பியது. 7.7வது பாயிண்ட். மேலும் இச்சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் ஜெர்மனி விரும்பியது. 7.8வது பாயிண்ட். பெல்ஜியத்தின் நடுநிலைமையை மதியாது அதனை ஜெர்மனி தாக்கவே இப்போரில் இங்கிலாந்து பங்கேற்பது கட்டாயமாயிற்று. 7.8வது பாயிண்ட். பெல்ஜியத்தின் நடுநிலைமையை மதியாது அதனை ஜெர்மனி தாக்கவே இப்போரில் இங்கிலாந்து பங்கேற்பது கட்டாயமாயிற்று. அடுத்து போரின் போக்கு. 8வது பாயிண்ட். 2 போரிடும் முகாம்கள் மைய நாடுகள். 8வது பாயிண்ட். 2 போரிடும் முகாம்கள் மைய நாடுகள். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 1. 8.1. போரிடும் நாடுகள் 2 அணிகளாக பிரிந்திருந்தன. 8.1. போரிடும் நாடுகள் 2 அணிகளாக பிரிந்திருந்தன. 8.2. மைய நாடுகள் அணியில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா ஆகிய நாடுகள் அங்கம் வகித்தன. 8.2வது பாயிண்ட். மைய நாடுகள் அணியில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா ஆகிய நாடுகள் அங்கம் வகித்தன. 8.3வது பாயிண்ட். தொடக்கத்தில் ஜெர்மனியோடும் ஆஸ்திரியாவோடும் அணிவகுத்திருந்த இத்தாலி பின்னர் விலகியது. 8.3வது பாயிண்ட். தொடக்கத்தில் ஜெர்மனியோடும் ஆஸ்திரியாவோடும் அணிவகுத்திருந்த இத்தாலி பின்னர் விலகியது. 8.4வது பாயிண்ட். டிரென்டினோ நகர் வடகிழக்கு இத்தாலியில் அமைந்திருந்தது. 8.4வது பாயிண்ட். டிரென்டினோ நகர் வடகிழக்கு இத்தாலியில் அமைந்திருந்தது. 8.5வது பாயிண்ட். ஆனால் ஆஸ்திரியா ஹங்கேரி அரசின் ஆளுகைக்குட்பட்டிருந்த இத்தாலிய மக்கள் அதிகம் வாழும் டிரென்டினோ என்னும் நகரை மீட்க இத்தாலி மேற்கொண்ட முயற்சியை ஜெர்மனி ஆதரிக்கவில்லை என்பதே இத்தாலியின் விலகலுக்கு காரணமாகும். 8.5வது பாயிண்ட். ஆனால் ஆஸ்திரியா ஹங்கேரி அரசின் ஆளுகைக்குட்பட்டிருந்த இத்தாலிய மக்கள் அதிகம் வாழும் டிரென்டினோ என்னும் நகரை மீட்க இத்தாலி மேற்கொண்ட முயற்சியை ஜெர்மனி ஆதரிக்கவில்லை என்பதே இத்தாலியின் விலகலுக்கு காரணமாகும். 8.5 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆனால் ஆஸ்திரியா ஹங்கேரி அரசின் ஆளுகைக்குட்பட்டிருந்த இத்தாலிய மக்கள் அதிகம் வாழும் டிரென்டினோ என்னும் நகரை மீட்க இத்தாலி மேற்கொண்ட முயற்சியை ஜெர்மனி ஆதரிக்கவில்லை என்பதே இத்தாலியின் விலகலுக்கு காரணமாகும்.
8.6வது பாயிண்ட். அதனால் போர் வெடித்தபோது இத்தாலி நடுநிலைமை வகித்தது. 8.6வது பாயிண்ட். அதனால் போர் வெடித்தபோது இத்தாலி நடுநிலைமை வகித்தது. 8.7வது பாயிண்ட். ஆனால் வடகிழக்கில் உள்ள பகுதியை பெற வேண்டும் எனும் நோக்கத்தில் போரில் கலந்து கொள்ள முடிவு செய்தது. 8.7வது பாயிண்ட். ஆனால் வடகிழக்கில் உள்ள பகுதியை பெற வேண்டும் எனும் நோக்கத்தில் போரில் கலந்து கொள்ள முடிவு செய்தது. 8.8வது பாயிண்ட். 1915 ஏப்ரலில் பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி ஆகியவற்றுக்கிடையே லண்டனில் இரகசிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிற்று. 8.8வது பாயிண்ட். 1915 ஏப்ரலில் பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி ஆகியவற்றுக்கிடையே லண்டனில் இரகசிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிற்று. 8.9வது பாயிண்ட். அதன்படி போருக்கு பின்னர் தான் விரும்பிய பகுதி தனக்கு வழங்கப்படும் என்பதன் அடிப்படையில் இத்தாலி மைய நாடுகளுக்கு எதிராக போரில் பங்கேற்க இசைந்தது. 8.9. அதன்படி போருக்கு பின்னர் தான் விரும்பிய பகுதி தனக்கு வழங்கப்படும் என்பதன் அடிப்படையில் இத்தாலி மைய நாடுகளுக்கு எதிராக போரில் பங்கேற்க இசைந்தது. 9வது பாயிண்ட். நேச நாடுகள். 9வது பாயிண்ட். நேச நாடுகள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 9.1. மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள்: 1 ரஷ்யா, 2 பிரான்ஸ், 3 பிரிட்டன், 4 இத்தாலி, 5 அமெரிக்கா, 6 பெல்ஜியம் ருமேனியா, 7 செர்பியா, 8 கிரீஸ் ஆகிய 9 நாடுகளாகும். 9.1 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள்: 1 ரஷ்யா, 2 பிரான்ஸ், 3 பிரிட்டன், 4 இத்தாலி, 5 அமெரிக்கா, 6 பெல்ஜியம், 7 ருமேனியா, 8 செர்பியா, 9 கிரீஸ் ஆகிய 9 நாடுகளாகும். 9.1 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். மைய நாடுகளை எதிர்த்த நேச நாடுகள்: 1 ரஷ்யா, 2 பிரான்ஸ், 3 பிரிட்டன், 4 இத்தாலி, 5 அமெரிக்கா, 6 பெல்ஜியம், 7 ருமேனியா, 8 செர்பியா, 9 கிரீஸ் ஆகிய 9 நாடுகளாகும். 9.2வது பாயிண்ட். ருமேனியாவும் கிரீஸும் முறையே 1916, 1917 ஆகிய ஆண்டுகளில் மைய நாடுகளுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்தன. ஆனால் அவை இப்போரில் சிறிதளவே பங்கேற்றன. 9.2வது பாயிண்ட். ருமேனியாவும் கிரீஸும் முறையே 1916, 1917 ஆகிய ஆண்டுகளில் மைய நாடுகளுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்தன. ஆனால் அவை இப்போரில் சிறிதளவே பங்கேற்றன. 9.3வது பாயிண்ட். பெரும்பாலான அமெரிக்கர்கள் தங்கள் நாடு நடுநிலை வகிக்க வேண்டுமென விரும்பியதால் அமெரிக்கா முதல் 3 ஆண்டுகளுக்கு நேச நாடுகளுக்கு தார்மீக ஆதரவை நல்கியதோடு இங்கிலாந்திற்கும் பிரான்சிற்கும் பெருமளவில் பொருளுதவி வழங்கியது. 9.3வது பாயிண்ட். பெரும்பாலான அமெரிக்கர்கள் தங்கள் நாடு நடுநிலை வகிக்க வேண்டுமென விரும்பியதால் அமெரிக்கா முதல் 3 ஆண்டுகளுக்கு நேச நாடுகளுக்கு தார்மீக ஆதரவை நல்கியதோடு இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் பெருமளவில் பொருளுதவி வழங்கியது. 10வது பாயிண்ட். சாரின் தோல்வியுற்ற அமைதி முயற்சிகள். 10வது பாயிண்ட். சாரின் தோல்வியுற்ற அமைதி முயற்சிகள். இதில் 2 சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10.1. ரஷ்ய பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் நாடுகள் அனைத்தும் கூடி பேசி உலக அமைதிக்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டுமென ஆலோசனை வழங்கினார். 10.1வது பாயிண்ட். ரஷ்ய பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் நாடுகள் அனைத்தும் கூடி பேசி உலக அமைதிக்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டுமென ஆலோசனை வழங்கினார். 10.2வது பாயிண்ட். அவருடைய அழைப்பிற்கிணங்க 1899, 1907 ஆகிய ஆண்டுகளில்
ஹாலந்து நாட்டின் தி ஹேக் நகரில் 2 அமைதி மாநாடுகள் கூட்டப்பட்டன. ஆனால் எந்த விளைவும் ஏற்படவில்லை. 10.2வது பாயிண்ட். அவருடைய அழைப்பிற்கிணங்க 1899, 1907 ஆகிய ஆண்டுகளில் ஹாலந்து நாட்டின் தி ஹேக் நகரில் 2 அமைதி மாநாடுகள் கூட்டப்பட்டன. ஆனால் எந்த விளைவும் ஏற்படவிடவில்லை. 11வது பாயிண்ட். மேற்கு அல்லது பிரெஞ்சு முனைப்போர். 11வது பாயிண்ட். மேற்கு அல்லது பிரெஞ்சு முனைப்போர். இதில் 3 சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 11.1. பெல்ஜியம் மக்களின் எதிர்ப்பை ஜெர்மனி தகர்த்தெறிந்தது. 11.1. பெல்ஜியம் மக்களின் எதிர்ப்பை ஜெர்மனி தகர்த்தெறிந்தது. 11.2. நேச நாடுகளின் அணியில் போர் செய்ய வேண்டிய சுமை பிரெஞ்சு படைகளின் தோள்களின் மேல் விழுந்தது. 11.2. நேச நாடுகளின் அணியில் போர் செய்ய வேண்டிய சுமை பிரெஞ்சு படைகளின் தோள்களின் மேல் விழுந்தது. 11.3. ஒரு மாதத்திற்குள் ஏறத்தாழ பாரிஸ் நகர் வீழ்ந்துவிடும் நிலை ஏற்பட்டது. 11.3. ஒரு மாதத்திற்குள் ஏறத்தாழ பாரிஸ் நகர் வீழ்ந்துவிடும் நிலை ஏற்பட்டது. 12வது பாயிண்ட். டானன்பெர்க் மான் போர்கள். 12வது பாயிண்ட். டானன்பெர்க் மான் போர்கள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 12.1. இதே சமயத்தில் ரஷ்ய படைகள் கிழக்கு பிரஷ்யாவின் மீது படையெடுத்தன. 12.1. இதே சமயத்தில் ரஷ்ய படைகள் கிழக்கு பிரஷ்யாவின் மீது படையெடுத்தன. 12.2. டானன்பெர்க் போரில் ரஷ்யா பேரிழப்புகளை சந்தித்தது. 12.2. டானன்பெர்க் போரில் ரஷ்யா பேரிழப்புகளை சந்தித்தது. 12.3வது பாயிண்ட். இருந்தபோதிலும் மான் போரில் பிரெஞ்சு படைகள் ஜெர்மனியரை வெற்றி பெற்றன. இப்படியாக பாரிஸ் காப்பாற்றப்பட்டது. 12.3. இருந்தபோதிலும் மான் போரில் பிரெஞ்சு படைகள் ஜெர்மானியரை வெற்றி பெற்றன. இப்படியாக பாரிஸ் காப்பாற்றப்பட்டது. 12.4வது பாயிண்ட். மான் போரானது பதுங்குக்குழி போரின் தொடக்கமாகும். 12.4வது பாயிண்ட். மான் போரானது பதுங்குக்குழி போரின் தொடக்கமாகும். அடுத்து 13வது பாயிண்ட். வெர்டன் போர். 13வது பாயிண்ட். வெர்டன் போர். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட் 13.1. 1916ஆம் ஆண்டு பிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் இடையே ஜெர்மானியர் பிரான்சின் முக்கிய கோட்டையான வெர்டனை தாக்கினர். 13.1. 1916ஆம் ஆண்டு பிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் இடையே ஜெர்மானியர் பிரான்சின் முக்கிய கோட்டையான வெர்டனை தாக்கினர். 13.2. 5 மாத காலம் நடைபெற்ற வெர்டன் போரில் 2 மில்லியன் வீரர்கள் பங்கெடுத்தனர். 13.2. 5 மாத காலம் நடைபெற்ற வெர்டன் போரில் 2 மில்லியன் வீரர்கள் பங்கெடுத்தனர். 13.3. அவர்களில் சரிபாதி வீரர்கள் கொல்லப்பட்டனர். 13.3. அவர்களில் சரிபாதி வீரர்கள் கொல்லப்பட்டனர். 13.4. ஜெர்மானியருக்கு எதிரான இங்கிலாந்தின் தாக்குதல் சோமி நதிக்கரை அருகே நடைபெற்றது. 13.4. ஜெர்மானியருக்கு எதிரான இங்கிலாந்தின் தாக்குதல் சோமி நதிக்கரை அருகே நடைபெற்றது. 13.5. 4 மாத காலம் நடைபெற்ற போரின் முதல் நாளில் இங்கிலாந்து 20,000 வீரர்களை இழந்தது. 13.5. 4 மாத காலம் நடைபெற்ற போரின் முதல் நாளில் இங்கிலாந்து 20,000 வீரர்களை இழந்தது. 13.6. இருந்தபோதிலும் வெர்டன் போர் முதல் உலகப் போரில் நேச நாடுகளே வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்தது. 13.6. இருந்தபோதிலும் வெர்டன் போர் முதல் உலகப் போரில் நேச நாடுகளே வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்தது. அடுத்து 14வது பாயிண்ட். கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனைப்போர். 14வது பாயிண்ட். கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனைப்போர். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 14.1. கிழக்கு முனையில் ரஷ்ய படைகள் ஆஸ்திரிய படைகளை மீண்டும் தோற்கடித்தன. 14.1.
கிழக்கு முனையில் ரஷ்ய படைகள் ஆஸ்திரிய படைகளை மீண்டும் மீண்டும் தோற்கடித்தன. 14.2 அதே சமயம் ரஷ்ய படைகள் ஜெர்மன் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. 14.2 அதே சமயம் ரஷ்ய படைகள் ஜெர்மன் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. 14.3 ரஷ்ய இராணுவம் மோசமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் போதுமான போர் தளவாட முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருந்ததாலும் பெருமளவு இழப்பை சந்தித்தது. 14.3 பாயிண்ட் ரஷ்ய இராணுவம் மோசமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்ததாலும் போதுமான போர் தளவாட முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருந்ததாலும் பெருமளவு இழப்பை சந்தித்தது. 14.4 பாயிண்ட் 1917 சார் மன்னருடைய ஆட்சி மாபெரும் அக்டோபர் புரட்சியின் மூலமாக தூக்கி வீசப்பட்டது. 14.4 பாயிண்ட் 1917 சார் மன்னருடைய ஆட்சி மாபெரும் அக்டோபர் புரட்சியின் மூலமாக தூக்கி வீசப்பட்டது. 14.5 பாயிண்ட் ரஷ்யாவிற்கு அமைதி தேவைப்பட்டதால் ஜெர்மனியோடு 1918 மார்ச் 3ஆம் நாள் பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு போரில் இருந்து விலகியது. 14.5 பாயிண்ட் ரஷ்யாவிற்கு அமைதி தேவைப்பட்டதால் ஜெர்மனியோடு 1918 மார்ச் 3ஆம் நாள் பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு போரில் இருந்து விலகியது. அடுத்து 15வது பாயிண்ட் சிறிய போர் அரங்குகள் மத்திய கிழக்கு. 15வது பாயிண்ட் சிறிய போர் அரங்குகள் மத்திய கிழக்கு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 15.1 மைய நாடுகளுடன் சேர்ந்து துருக்கி போரிட்டது. 15.1 மைய நாடுகளுடன் சேர்ந்து துருக்கி போரிட்டது. 15.2 தொடக்கத்தில் வெற்றிகளை பெற்றாலும் நேச நாடுகள் பின்னடைவுகளை சந்தித்ததாலும் இறுதியில் துருக்கி தோற்கடிக்கப்பட்டது. 15.2 தொடக்கத்தில் வெற்றிகளை பெற்றாலும் நேச நாடுகள் பின்னடைவுகளை சந்தித்தாலும் இறுதியில் துருக்கி தோற்கடிக்கப்பட்டது. 15.3 பாயிண்ட் துருக்கியர் சூயஸ் கால்வாயை தாக்க முயன்றனர், ஆனால் அது முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டனர். 15.3 பாயிண்ட் துருக்கியர் சூயஸ் கால்வாயை தாக்க முயன்றனர், ஆனால் அது முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டனர். 15.4 பாயிண்ட் இங்கிலாந்து முதலில் ஈராக்கிலும் பின்னர் பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் துருக்கிய படைகளுடன் போரிட்டது. 15.4 பாயிண்ட் இங்கிலாந்து முதலில் ஈராக்கிலும் பின்னர் பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் துருக்கிய படைகளுடன் போரிட்டது. அடுத்து 16வது பாயிண்ட் தூரக்கிழக்கு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 16வது தூரக்கிழக்கு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 16.1 சீனா நேச நாடுகள் அணியில் சேர்ந்திருந்தது. 16.1 சீனா நேச நாடுகள் அணியில் சேர்ந்திருந்தது. 16.2 ஷாண்டோங் மாகாணத்தில் சீனாவிற்கு ஜெர்மனி வழங்கிய கியாச்சாவ் பகுதியை ஜப்பான் கைப்பற்றி கொண்டது. 16.2 ஷாண்டோங் மாகாணத்தில் சீனாவிற்கு ஜெர்மனி வழங்கிய கியாச்சாவ் பகுதியை ஜப்பான் கைப்பற்றி கொண்டது. 16.3 பாயிண்ட் தூரக்கிழக்கு பகுதியில் வேறு போர்கள் இல்லை. 16.3 பாயிண்ட் தூரக்கிழக்கு பகுதியில் வேறு போர்கள் இல்லை. 16.4 பாயிண்ட் இச்சூழலை தனக்கு பயனுள்ளதாக மாற்றிய ஜப்பான் சீனாவை கட்டாயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் அதிக பயனளிக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகளையும் பெற்றுக்கொண்டது. 16.4 பாயிண்ட் இச்சூழலை தனக்கு பயனுள்ளதாக மாற்றிய ஜப்பான் சீனாவை கட்டாயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் அதிக பயனளிக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் பெற்றுக்கொண்டது. அடுத்து 17வது பாயிண்ட் பால்கன் பகுதி. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 17.1 ஆஸ்திரிய ஜெர்மானிய படைகள் பல்கேரியாவின் ஒருங்கிணைப்போடு செர்பியாவை முற்றிலுமாக நசுக்கின.
17.1 ஆஸ்திரிய ஜெர்மானிய படைகள் பல்கேரியாவின் ஒருங்கிணைப்போடு செர்பியாவை முற்றிலுமாக நசுக்கின. 17.2 செர்பியா ஜெர்மனியின் ஆட்சியின் கீழ் வந்தது. 17.2 செர்பியா ஜெர்மனியின் ஆட்சியின் கீழ் வந்தது. 17.3 போரின் போக்கை கண்காணித்திருந்த ருமேனியா 1916 ஆகஸ்டில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. 17.3 போரின் போக்கை கண்காணித்திருந்த ருமேனியா 1916 ஆகஸ்டில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. 17.4 ஆனால் ருமேனியாவும் ஆஸ்திரிய ஜெர்மன் படைகளால் கைப்பற்றப்பட்டது. 17.4 ஆனால் ருமேனியாவும் ஆஸ்திரிய ஜெர்மன் படைகளால் கைப்பற்றப்பட்டது. அடுத்து 18 ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் காலனிகளின் நிலை. 18 ஆப்பிரிக்காவில் ஜெர்மன் காலனிகளின் நிலை. இதில் 2 சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 18.1 கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த ஜெர்மன் காலனிகளும் நேச நாடுகளால் தாக்கப்பட்டன. 18.1 கிழக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்த ஜெர்மன் காலனிகளும் நேச நாடுகளால் தாக்கப்பட்டன. அடுத்து 18.2 இக்காலனிகள் அனைத்தும் ஜெர்மனியிலிருந்து தொலைதூரத்தில் இருந்ததாலும் அவற்றால் உடனடியாக எவ்வித உதவியையும் பெற முடியாமல் போனதாலும் நேச நாடுகளிடம் சரணடையும் நிலை ஏற்பட்டது. 18.2 இக்காலனிகள் அனைத்தும் ஜெர்மனியிலிருந்து தொலைதூரத்தில் இருந்ததாலும் அவற்றால் உடனடியாக எவ்வித உதவியையும் பெற முடியாமல் போனதாலும் நேச நாடுகளிடம் சரணடையும் நிலை ஏற்பட்டது. 19 ஆஸ்திரிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத இத்தாலி. 19 ஆஸ்திரிய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத இத்தாலி. இதில் 3 சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 19.1 இத்தாலி 1916 மே திங்களில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. 19.1 இத்தாலி 1916 மே திங்களில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. 19.2 ஆஸ்திரியாவை எதிர்த்து போரிட்ட இத்தாலியர் தொடர்ந்து தங்கள் எதிர்ப்பை நீட்டித்தனர். 19.2 ஆஸ்திரியாவை எதிர்த்து போரிட்ட இத்தாலியர் தொடர்ந்து தங்கள் எதிர்ப்பை நீட்டித்தனர். 19.3 ஆனால் ஆஸ்திரியாவிற்கு உதவியாக ஜெர்மானியர் களமிறங்கிய போது இத்தாலி நிலைகுலைந்தது. 19.3 ஆனால் ஆஸ்திரியாவிற்கு உதவியாக ஜெர்மானியர் களமிறங்கிய போது இத்தாலி நிலைகுலைந்தது. அடுத்து 20வது பாயிண்ட் மைய நாடுகள் வெற்றி பெற்ற இடங்கள். 20வது பாயிண்ட் மைய நாடுகள் வெற்றி பெற்ற இடங்கள். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 20.1 மைய நாடுகள் வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் பிரான்சின் வடகிழக்கு பகுதியையும் போலந்து செர்பியா ருமேனியா ஆகியவற்றையும் கைப்பற்றின. 20.1 மைய நாடுகள் வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் பிரான்சின் வடகிழக்கு பகுதியையும் போலந்து செர்பியா ருமேனியா ஆகியவற்றையும் கைப்பற்றின. 20.2 பாயிண்ட் போரின் மையமானது மேற்கு முனையிலும் கடல்களிலும் நிலை கொண்டிருந்தது. 20.2 பாயிண்ட் போரின் மையமானது மேற்கு முனையிலும் கடல்களிலும் நிலை கொண்டிருந்தது. அடுத்து 20.3 பாயிண்ட் கடல்களில் நேச நாடுகளே ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்தன. 20.3 பாயிண்ட் கடல்களில் நேச நாடுகளே ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்தன. 20.4 பாயிண்ட் கடல் பயண பாதைகளை நேச நாடுகள் கட்டுப்படுத்தியதால் மைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய உணவு ஏனைய பொருள்கள் ஆகியவற்றை அவர்களால் தடுத்து நிறுத்த முடிந்தது. 20.4 பாயிண்ட் கடல் பயண பாதைகளை நேச நாடுகள் கட்டுப்படுத்தியதால் மைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய உணவு ஏனைய பொருள்கள் ஆகியவற்றை அவர்களால் தடுத்து நிறுத்த முடிந்தது. 20.5 பாயிண்ட் இதனால் ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் பெண்களும் குழந்தைகளும் பட்டினியாலும் வறுமையினாலும் துயருற்றனர். 20.5 பாயிண்ட் இதனால் ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் பெண்களும் குழந்தைகளும் பட்டினியாலும் வறுமையினாலும் துயருற்றனர். 20.6 பாயிண்ட் ஜெர்மனி இங்கிலாந்தின் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. 20.6 பாயிண்ட்
ஜெர்மனி இங்கிலாந்தின் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. 20.7வது பாயிண்ட். லண்டன் மீதும் தொழிற்சாலைகள் அமைந்திருந்த பகுதிகளின் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன. 20.7வது பாயிண்ட். லண்டன் மீதும் தொழிற்சாலைகள் அமைந்திருந்த பகுதிகளின் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன. 20.8வது பாயிண்ட். பின்னர் பொதுமக்களை இலக்காக கொண்டு குண்டுகள் வீசப்பட்டன. 20.8வது பாயிண்ட். பின்னர் பொதுமக்களை இலக்காக கொண்டு குண்டுகள் வீசப்பட்டன. 20.9வது பாயிண்ட். ஜெர்மனி விஷவாயுவை அறிமுகம் செய்தது. 20.9வது பாயிண்ட். ஜெர்மனி விஷவாயுவை அறிமுகம் செய்தது. 20.10வது பாயிண்ட். பின்னர் இரு தரப்பினருமே அவ்வாயுதத்தை பயன்படுத்தலாயினர். 20.10வது பாயிண்ட். பின்னர் இரு தரப்பினருமே அவ்வாயுதத்தை பயன்படுத்தலாயினர். 21வது பாயிண்ட். கடற்போர்களும் போரில் அமெரிக்கா பங்கேற்றலும். 21வது பாயிண்ட். கடற்போர்களும் போரில் அமெரிக்கா பங்கேற்றலும். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 21.1. 1916 வடகடலில் கடற்போர் நடைபெற்றது. 21.1. 1916 வடகடலில் கடற்போர் நடைபெற்றது. 21.2. இங்கிலாந்து இப்போரில் வெற்றி பெற்றது. 21.2. இங்கிலாந்து இப்போரில் வெற்றி பெற்றது. 21.3. இதன் பின்னர் ஜெர்மானியர் தங்களின் நீர்மூழ்கி போரை தொடங்கினர். 21.3. இதன் பின்னர் ஜெர்மானியர் தங்களின் நீர்மூழ்கி போரை தொடங்கினர். 21.4. அவை நேச நாடுகளின் கப்பல்களுக்கு இடையூறு செய்தன. 21.4. அவை நேச நாடுகளின் கப்பல்களுக்கு இடையூறு செய்தன. 21.5. புகழ்பெற்ற எம்டன் கப்பல் சென்னை மீது குண்டுகளை வீசியது. 21.5. புகழ்பெற்ற எம்டன் கப்பல் சென்னை மீது குண்டுகளை வீசியது. 21.6. தங்கள் கப்பல்களின் போக்குவரத்தை இடைமறித்து தடை செய்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக 1917 ஜனவரி திங்களில் நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் மூழ்கடிக்கப் போவதாக ஜெர்மனி அறிவித்தது. 21.6வது பாயிண்ட். தங்கள் கப்பல்களின் போக்குவரத்தை இடைமறித்து தடை செய்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக 1917 ஜனவரி திங்களில் நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் மூழ்கடிக்கப் போவதாக ஜெர்மனி அறிவித்தது. 21.7வது பாயிண்ட். லூசிடானியா என்னும் அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 21.7வது பாயிண்ட். லூசிடானியா என்னும் அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 21.8வது பாயிண்ட். இதன் விளைவாக அதில் பயணித்த பல அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். 21.8வது பாயிண்ட். இதன் விளைவாக அதில் பயணித்த பல அமெரிக்கர்கள் உயிரிழந்தனர். 21.9வது பாயிண்ட். அதனால் அமெரிக்காவில் பெருங்கோபமும் சீற்றமும் ஏற்பட்டது. 21.9வது பாயிண்ட். அதனால் அமெரிக்காவில் பெருங்கோபமும் சீற்றமும் ஏற்பட்டது. 21.10வது பாயிண்ட். குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரல் திங்களில் போர் பிரகடனம் செய்தார். 21.10. குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரல் திங்களில் போர் பிரகடனம் செய்தார். 21.11. மாபெரும் பொருளாதார பலத்தோடு அமெரிக்கா போரில் இறங்கியது. 21.11. மாபெரும் பொருளாதார பலத்தோடு அமெரிக்கா போரில் இறங்கியது. 21.12. அது நேச நாடுகளின் வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட முடிவுரையாக்கிற்று. 21.12. அது நேச நாடுகளின் வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட முடிவுரையாக்கிற்று. போர் நிறுத்தமும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும். போர் நிறுத்தமும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும். 22வது பாயிண்ட். சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் எதிர்த்து நிற்க இயலாத நிலையில் ஜெர்மனி இறுதியில் 1918 நவம்பரில் சரணடைந்தது. 22வது பாயிண்ட். சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும்
எதிர்த்து நிற்க இயலாத நிலையில் ஜெர்மனி இறுதியில் 1918 நவம்பரில் சரணடைந்தது. 23வது பாயிண்ட், போர் நிறுத்தம் நவம்பர் 11 முதல் நடைமுறைக்கு வந்தது. 23வது பாயிண்ட், போர் நிறுத்தம் நவம்பர் 11 முதல் நடைமுறைக்கு வந்தது. 24வது பாயிண்ட், ஜெர்மானிய அரசர் கெய்சர் 2ஆம் வில்லியம் பதவி விலகியதைத் தொடர்ந்து ஜெர்மனியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஜெர்மனி கடுமையான நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளும் கட்டாயம் ஏற்பட்டது. 24வது பாயிண்ட், ஜெர்மானிய அரசர் கெய்சர் 2ஆம் வில்லியம் பதவி விலகியதைத் தொடர்ந்து ஜெர்மனியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஜெர்மனி கடுமையான நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ளும் கட்டாயம் ஏற்பட்டது. 25வது பாயிண்ட், பாரிஸ் அமைதி மாநாடு. 25வது பாயிண்ட், பாரிஸ் அமைதி மாநாடு. இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 25.1, பாரிஸ் அமைதி மாநாடு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான 2 மாதங்களுக்கு பின்னர் 1919 ஜனவரி திங்களில் தொடங்கியது. 25.1, பாரிஸ் அமைதி மாநாடு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான 2 மாதங்களுக்கு பின்னர் 1919 ஜனவரி திங்களில் தொடங்கியது. 25.2, 1, உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர். 25.2வது பாயிண்ட், 1, உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர். 2வது பாயிண்ட், லாயிட் ஜார்ஜ் இங்கிலாந்து பிரதமர். 2, லாயிட் ஜார்ஜ் இங்கிலாந்து பிரதமர். 3, கிளமென்சோ பிரான்சின் பிரதமர். 3, கிளமென்சோ பிரான்சின் பிரதமர் ஆகிய மூவரும் கலந்தாய்வில் முக்கிய பங்கு வகித்தனர். 25.2, 1, உட்ரோ வில்சன் அமெரிக்க அதிபர். 2வது, லாயிட் ஜார்ஜ் இங்கிலாந்து பிரதமர். 3வது, கிளமென்சோ பிரான்சின் பிரதமர் ஆகிய மூவரும் கலந்தாய்வில் முக்கிய பங்கு வகித்தனர். அடுத்து 25.3வது பாயிண்ட், மற்றுமொரு போரை சந்திக்க நேரிடும் என்ற அச்சத்தில் ஜெர்மனிய அரசு உடன்படிக்கையை ஒத்துக்கொள்ளும்படி நிர்பந்திக்கப்பட்டது. 25.3, மற்றுமொரு போரை சந்திக்க நேரிடும் என்ற அச்சத்தில் ஜெர்மனிய அரசு உடன்படிக்கையை ஒத்துக்கொள்ளும்படி நிர்பந்திக்கப்பட்டது. 25.4வது பாயிண்ட், 1919 ஜூன் 28ஆம் நாள் அமைதி உடன்படிக்கை வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. 25.4வது பாயிண்ட், 1919 ஜூன் 28ஆம் நாள் அமைதி உடன்படிக்கை வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் கையெழுத்திடப்பட்டது. 26வது பாயிண்ட், உடன்படிக்கையின் சரத்துக்கள். 26வது பாயிண்ட், உடன்படிக்கையின் சரத்துக்கள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 26.1, போரை தொடங்கிய குற்றத்தை செய்தது ஜெர்மனி என்பதால் போர் இழப்புகளுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீட்டுத் தொகையை வழங்கவும் வலியுறுத்தப்பட்டன. 26.1, போரை தொடங்கிய குற்றத்தை செய்தது ஜெர்மனி என்பதால் போர் இழப்புகளுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீட்டுத் தொகையை வழங்கவும் வலியுறுத்தப்பட்டன. 26.1 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். போரை தொடங்கிய குற்றத்தை செய்தது ஜெர்மனி என்பதால் போர் இழப்புகளுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீட்டுத் தொகையை வழங்கவும் வலியுறுத்தப்பட்டன. 26.2, ஜெர்மன் படை 1,00,000 வீரர்களை மட்டுமே கொண்டதாக அளவில் சுருக்கப்பட்டது. சிறிய கப்பற்படையொன்றை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. 26.2, ஜெர்மன் படை 1,00,000 வீரர்களை மட்டுமே கொண்டதாக அளவில் சுருக்கப்பட்டது. சிறிய கப்பற்படையொன்றை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. 26.3, ஆஸ்திரிய ஜெர்மனி ஆகிய இரண்டின் ஒருங்கிணைப்பு தடை செய்யப்பட்டது. 26.3, ஆஸ்திரிய ஜெர்மனி ஆகிய இரண்டின் ஒருங்கிணைப்பு தடை செய்யப்பட்டது. 26.4, ஜெர்மனியின் அனைத்து காலனிகளும் பன்னாட்டு சங்கத்தின் பாதுகாப்பு நாடுகளாக ஆக்கப்பட்டன. 26.4, ஜெர்மனியின் அனைத்து காலனிகளும் பன்னாட்டு சங்கத்தின் பாதுகாப்பு நாடுகளாக ஆக்கப்பட்டன. 26.5, ரஷ்யாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கையையும் பல்கேரியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட புக்காரெஸ்ட் உடன்படிக்கையையும் திரும்பப் பெற்றுக்கொள்ள ஜெர்மனி வற்புறுத்தப்பட்டது. 26.5, ரஷ்யாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பிரெஸ்ட்
லிடோவஸ்க் உடன்படிக்கையையும் பல்கேரியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட புக்காரெஸ்ட் உடன்படிக்கையையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஜெர்மனி வலியுறுத்தப்பட்டது. 26.6வது பாயிண்ட். அல்சேஸ் லொரைன் பகுதிகள் பிரான்சுக்கு திருப்பி தரப்பட்டன. 26.6வது பாயிண்ட். அல்சேஸ் லொரைன் பகுதிகள் பிரான்சுக்கு திருப்பி தரப்பட்டன. 26.7வது பாயிண்ட். முன்னர் ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்த பின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா ஆகியன சுதந்திர நாடுகளாக செயல்பட அனுமதிக்கப்பட்டது. 26.7வது பாயிண்ட். முன்னர் ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்த பின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா ஆகியன சுதந்திர நாடுகளாக செயல்பட அனுமதிக்கப்பட்டது. 26.7 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். முன்னர் ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்த பின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா ஆகியன சுதந்திர நாடுகளாக செயல்பட அனுமதிக்கப்பட்டது. 26.8 வடக்கு ஸ்லெஸ்விக் டென்மார்க்கிற்கும் சிறிய மாவட்டங்கள் பெல்ஜியத்திற்கும் வழங்கப்பட்டன. 26.8 வடக்கு ஸ்லெஸ்விக் டென்மார்க்கிற்கும் சிறிய மாவட்டங்கள் பெல்ஜியத்திற்கும் வழங்கப்பட்டன. 26.9 போலந்து மீண்டும் உருவாக்கப்பட்டது. 26.9 போலந்து மீண்டும் உருவாக்கப்பட்டது. 26.10 நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் ரைன்லாந்து இருக்கும் என்றும் ரைன் நதியின் கிழக்கு கரை பகுதி படைநீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 26.10 நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் ரைன்லாந்து இருக்கும் என்றும் ரைன் நதியின் கிழக்கு கரை பகுதி படைநீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 26.10 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 26.10 நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் ரைன்லாந்து இருக்கும் என்றும் ரைன் நதியின் கிழக்கு கரை பகுதி படைநீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. 27வது பாயிண்ட். அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் தனது 14 அம்ச திட்டத்தை நேச நாடுகள் பின்பற்றுவதற்காக முன்வைத்தார். 27வது பாயிண்ட். அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் தனது 14 அம்ச திட்டத்தை நேச நாடுகள் பின்பற்றுவதற்காக முன்வைத்தார். 28வது பாயிண்ட். அவற்றில் மிக முக்கியமானதாக அவர் கோடிட்டு காட்டியது, மிக பெரும் நாடுகள், சிறிய நாடுகள் எனும் பேதமில்லாமல் அனைத்து நாடுகளின் அரசியல் சுதந்திரத்திற்கும் அந்நாடுகளின் நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் பரஸ்பரம் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட பொது அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதாகும். 28வது பாயிண்ட். அவற்றில் மிக முக்கியமானதாக அவர் கோடிட்டு காட்டியது, மிக பெரும் நாடுகள், சிறிய நாடுகள் என்னும் பேதமில்லாமல் அனைத்து நாடுகளின் அரசியல் சுதந்திரத்திற்கும் அந்நாடுகளின் நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் பரஸ்பரம் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட பொது அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதாகும். 29வது பாயிண்ட். நேச நாடுகள் ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி ஆகிய நாடுகளுடன் தனித்தனியாக உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டன. 29வது பாயிண்ட். நேச நாடுகள் ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி ஆகிய நாடுகளுடன் தனித்தனியாக உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டன. 30வது பாயிண்ட். துருக்கியோடு மேற்கொள்ளப்பட்ட செவ்ரஸ் உடன்படிக்கையை சுல்தான் ஏற்றுக்கொண்டாலும் அது முஸ்தபா கமால் பாட்ஷாவும் அவரை பின்பற்றுவோரும் எதிர்த்ததால் தோற்றுப்போனது. 30வது பாயிண்ட். துருக்கியோடு மேற்கொள்ளப்பட்ட செவ்ரஸ் உடன்படிக்கையை சுல்தான் ஏற்றுக்கொண்டாலும் அது முஸ்தபா கமால் பாட்ஷாவும் அவரை பின்பற்றுவோரும் எதிர்த்ததால் தோற்றுப்போனது. 30வது பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். துருக்கியோடு மேற்கொள்ளப்பட்ட செவ்ரஸ் உடன்படிக்கையை சுல்தான் ஏற்றுக்கொண்டாலும் அது முஸ்தபா கமால் பாட்ஷாவும் அவரை பின்பற்றுவோரும் எதிர்த்ததால் தோற்றுப்போனது. 31வது பாயிண்ட். முதல் உலகப் போரின் விளைவுகள். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 31வது பாயிண்ட். முதல் உலகப் போரின் விளைவுகள். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 31.1. முதல் உலகப் போர் ஐரோப்பிய சமூக மற்றும் அரசியல் ஆகியவற்றின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. 31.1. முதல் உலகப் போர் ஐரோப்பிய சமூக மற்றும் அரசியல் ஆகியவற்றின் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
31.2 கட்டாய இராணுவ சேவை மூலமாகவும் வான்வழி தாக்குதல்கள் மூலமாகவும் கடந்த காலங்களை காட்டிலும் அதிகமான மக்களை போரில் பங்கேற்கச் செய்து அதிகமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது. 31.2வது பாயிண்ட் கட்டாய இராணுவ சேவை மூலமாகவும் வான்வழி தாக்குதல்கள் மூலமாகவும் கடந்த காலங்களை காட்டிலும் அதிகமான மக்களை போரில் பங்கேற்கச் செய்து அதிகமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது. 31.3வது பாயிண்ட் 4 ஆண்டுகளில் 8 மில்லியன் மக்கள் மாண்டனர். 31.3வது பாயிண்ட் 4 ஆண்டுகளில் 8 மில்லியன் மக்கள் மாண்டனர். 31.4வது பாயிண்ட் அதைப்போன்று 2 மடங்கு மக்கள் காயமடைந்தனர். 31.4வது பாயிண்ட் அதைப்போன்று 2 மடங்கு மக்கள் காயமடைந்தனர். 31.5வது பாயிண்ட் பலர் வாழ்நாள் முழுவதும் செயல்பட இயலாதவர்களாயினர். 31.5வது பாயிண்ட் பலர் வாழ்நாள் முழுவதும் செயல்பட இயலாதவர்கள் ஆயினர். 31.6வது பாயிண்ட் இதனைத் தொடர்ந்து 1918இல் இன்ஃப்ளூயன்சா நோயில் பல மில்லியன் மக்கள் மாண்டனர். 31.6வது பாயிண்ட் இதனைத் தொடர்ந்து 1918இல் இன்ஃப்ளூயன்சா நோயில் பல மில்லியன் மக்கள் மாண்டனர். 31.7வது பாயிண்ட் இதன் விளைவாக அனைத்து நாடுகளிலும் ஆண் பெண் எண்ணிக்கையில் சமநிலை குலைந்து ஆண்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. 31.7வது பாயிண்ட் இதன் விளைவாக அனைத்து நாடுகளிலும் ஆண் பெண் எண்ணிக்கையில் சமநிலை குலைந்து ஆண்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. 31.8வது பாயிண்ட் போர் வீரர்கள் பொதுமக்களை காட்டிலும் உயரிய நிலையில் வைக்கப்பட்டனர். 31.8வது பாயிண்ட் போர் வீரர்கள் பொதுமக்களை காட்டிலும் உயரிய நிலையில் வைக்கப்பட்டனர். 31.9வது பாயிண்ட் முதல் உலகப் போரும் அதன் பின்விளைவுகளும் வரலாற்றில் அனைத்தையும் புரட்டி போட்ட காலமாக அமைந்தது. 31.9வது பாயிண்ட் முதல் உலகப் போரும் அதன் பின்விளைவுகளும் வரலாற்றில் அனைத்தையும் புரட்டி போட்ட காலமாக அமைந்தது. 31.10வது பாயிண்ட் 31.10வது பாயிண்ட் அவை அனைத்திலும் கருத்தை கவர்வதாக அமைந்தது USSR அல்லது ஐக்கிய சோசலிஸ்ட் சோவியத் குடியரசுகள் என்று அழைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவின் எழுச்சியும் அதன் ஒருங்கிணைப்பும் ஆகும். 31.10வது பாயிண்ட் அவை அனைத்திலும் கருத்தை கவர்வதாக அமைந்தது USSR அல்லது ஐக்கிய சோசலிஸ்ட் சோவியத் குடியரசுகள் என்று அழைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவின் எழுச்சியும் அதன் ஒருங்கிணைப்பும் ஆகும். 31.10வது பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அவை அனைத்திலும் கருத்தை கவர்வதாக அமைந்தது USSR அல்லது ஐக்கிய சோசலிஸ்ட் சோவியத் குடியரசுகள் என்று அழைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவின் எழுச்சியும் அதன் ஒருங்கிணைப்பும் ஆகும். 31.11வது பாயிண்ட் கடன்பட்ட ஒரு நாடாக போரில் நுழைந்த அமெரிக்கா போருக்கு பின்னர் உலகத்திற்கே கடன் கொடுக்கும் நாடாக மேலெழுந்தது. 31.11வது பாயிண்ட் கடன்பட்ட ஒரு நாடாக போரில் நுழைந்த அமெரிக்கா போருக்கு பின்னர் உலகத்திற்கே கடன் கொடுக்கும் நாடாக மேலெழுந்தது. 31.12வது பாயிண்ட் இக்காலகட்டத்தின் மற்றொரு முதன்மையான நிகழ்வு காலனி நாடுகளின் முழுமையான விழிப்புணர்வும் விடுதலை பெறுவதற்காக அவை மேற்கொண்ட தீவிர முயற்சிகளும் ஆகும். 31.12 இக்காலகட்டத்தின் மற்றொரு முதன்மையான நிகழ்வு காலனி நாடுகளின் முழுமையான விழிப்புணர்வும் விடுதலை பெறுவதற்காக அவை மேற்கொண்ட தீவிர முயற்சிகளும் ஆகும். 31.13வது பாயிண்ட் துருக்கி மீண்டும் ஒரு நாடாக மறுபிறவை எடுப்பதற்கு முஸ்தபா கமால் பாட்ஷா முக்கிய பங்கு வகித்தார். 31.13வது பாயிண்ட் துருக்கி மீண்டும் ஒரு நாடாக மறுபிறவை எடுப்பதற்கு முஸ்தபா கமால் பாட்ஷா முக்கிய பங்கு வகித்தார். 31.14வது பாயிண்ட் கமால் பாட்ஷா அந்நாட்டிற்கு விடுதலையை மட்டும் பெற்றுத்தரவில்லை. 31.14வது பாயிண்ட் கமால் பாட்ஷா அந்நாட்டிற்கு விடுதலையை மட்டும் பெற்றுத்தரவில்லை. 31.15வது பாயிண்ட் அவர் துருக்கியை நவீனமயமாக்கி அதை எதிர்மறையான அங்கீகாரத்திலிருந்தும் மாற்றியமைத்தார். 31.15வது பாயிண்ட் அவர் துருக்கியை நவீனமயமாக்கி அதை எதிர்மறையான அங்கீகாரத்திலிருந்தும் மாற்றியமைத்தார். அடுத்து 32வது பாயிண்ட் இந்தியாவின் மீதான தாக்கம். 32வது பாயிண்ட் இந்தியாவின் மீதான தாக்கம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 32.1 முதல் உலகப் போர் இந்தியாவின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. 32.1
முதல் உலகப் போர் இந்தியாவின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. 32.2 ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா ஆகிய பகுதிகளில் போர்ப்பணி செய்வதற்காக ஆங்கிலேயர் இந்தியர்களை கொண்ட பெரும்படையை திரட்டினர். 32.2 ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா ஆகிய பகுதிகளில் போர்ப்பணி செய்வதற்காக ஆங்கிலேயர் இந்தியர்களை கொண்ட பெரும்படையை திரட்டினர். 32.3 போர் முடிந்த பின்னர் இவ்வீரர்கள் புதிய சிந்தனைகளோடு தாயகம் திரும்பினர். 32.3 போர் முடிந்த பின்னர் இவ்வீரர்கள் புதிய சிந்தனைகளோடு தாயகம் திரும்பினர். 32.4 அச்சிந்தனைகள் இந்திய சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. 32.4 அச்சிந்தனைகள் இந்திய சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. 32.5 போர் செலவுக்காக இந்தியா 230 மில்லியன் பவுண்டுகளை ரொக்கமாகவும் 125 மில்லியன் பவுண்டுகளை கடனாகவும் வழங்கியது. 32.5 போர் செலவுக்காக இந்தியா 230 மில்லியன் பவுண்டுகளை ரொக்கமாகவும் 125 மில்லியன் பவுண்டுகளை கடனாகவும் வழங்கியது. 32.6 மேலும் 250 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள போர் முனைக்கு தேவையான பொருள்களையும் இந்தியா அனுப்பி வைத்தது. 32.6 மேலும் 250 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள போர் முனைக்கு தேவையான பொருள்களையும் இந்தியா அனுப்பி வைத்தது. 32.7 இதன் விளைவாக இந்தியாவில் பெருமளவிலான பொருளாதார இன்னல்கள் ஏற்பட்டன. 32.7 இதன் விளைவாக இந்தியாவில் பெருமளவிலான பொருளாதார இன்னல்கள் ஏற்பட்டன. 32.8 உணவு தானிய பற்றாக்குறையால் கலவரங்கள் ஏற்பட்டு ஏழை மக்கள் கடைகளை கொள்ளையடித்தனர். 32.8 உணவு தானிய பற்றாக்குறையால் கலவரங்கள் ஏற்பட்டு ஏழை மக்கள் கடைகளை கொள்ளையடித்தனர். 32.9 போர் முடிவடையும் தருவாயில் உலகம் முழுவதும் பரவிய விசைக்காய்ச்சலால் இந்தியாவும் பெருந்துயருக்குள்ளானது. 32.9 போர் முடிவடையும் தருவாயில் உலகம் முழுவதும் பரவிய விசக்காய்ச்சலால் இந்தியாவும் பெருந்துயருக்குள்ளானது. 32.10 போர் நிலைமைகளை இந்திய அரசியலில் தன்னாட்சி இயக்கம் உதயமாக வழிகோலியது. 32.10 போர் நிலைமைகள் இந்திய அரசியலில் தன்னாட்சி இயக்கம் உதயமாக வழிகோலியது. 32.10 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். போர் நிலைமைகள் இந்திய அரசியலில் தன்னாட்சி இயக்கம் உதயமாக வழிகோலியது. 32.11 பிளவுபட்டிருந்த காங்கிரஸ் இயக்கம் போரின் போது மீண்டும் இணைந்தது. 32.11 பிளவுபட்டிருந்த காங்கிரஸ் இயக்கம் போரின் போது மீண்டும் இணைந்தது. 32.12 இங்கிலாந்து இந்தியாவின் விசுவாசத்தை பாராட்டி பரிசளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்தியர்களும் இந்தியாவும் இப்போரில் செயலூக்கத்துடன் பங்கேற்றனர். ஆனால் ஏமாற்றமே காத்திருந்தது. 32.12 இங்கிலாந்தும் இந்தியாவின் விசுவாசத்தை பாராட்டி பரிசளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்தியாவும் இப்போரில் செயலூக்கத்துடன் பங்கேற்றனர். ஆனால் ஏமாற்றமே காத்திருந்தது. 32.12 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கிலாந்து இந்தியாவின் விசுவாசத்தை பாராட்டி பரிசளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்தியர்களும் இந்தியாவும் இப்போரில் செயலூக்கத்துடன் பங்கேற்றனர். ஆனால் ஏமாற்றமே காத்திருந்தது. 32.13 இவ்வாறு முதல் உலகப் போர் இந்திய சமூகம், பொருளாதாரம், அரசியல் ஆகியவற்றின் மேல் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. 32.13 இவ்வாறு முதல் உலகப் போர் இந்திய சமூகம், பொருளாதாரம், அரசியல் ஆகியவற்றின் மேல் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. 32.13 மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இவ்வாறு முதல் உலகப் போர் இந்திய சமூகம், பொருளாதாரம், அரசியல் ஆகியவற்றின் மேல் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. அடுத்து 33வது பாயிண்ட் பதுங்கு குழிப்போர். 33வது பாயிண்ட் பதுங்கு குழிப்போர். இதில் 3 சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 33.1 போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் எதிரிகளின் சுடுதலில் இருந்து தங்களை காத்து கொண்டு பாதுகாப்பாக நிற்க உதவின. 33.1 போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் எதிரிகளின் சுடுதலில் இருந்து தங்களை காத்து கொண்டு பாதுகாப்பாக நிற்க உதவின. 33.2 பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடொன்றும் பின்புறமுள்ள குழிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும். 33.2 பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடொன்றும் பின்புறமுள்ள குழிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும். 33.3 அவற்றின் வழியாக உணவு, ஆயுதங்கள், கடிதங்கள், ஆணைகள் ஆகியவை வந்து சேரும்.
புதிய வீரர்களும் வந்து சேர்வர். 33.3 அவற்றின் வழியாக உணவு, ஆயுதங்கள், கடிதங்கள், ஆணைகள் ஆகியவை வந்து சேரும். புதிய வீரர்களும் வந்து சேர்வர். இந்த 33.3 பாயிண்ட்ஸோட பாடம் 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும்ல தலைப்பு 1.3 முதல் உலகப் போருக்கான காரணங்களும் போக்கும் விளைவுகளும் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.